இலங்கைக்கு ஒளி தரும் இந்த மின் நிலையம் யாருடைய வாழ்க்கையை இருளாக்குகிறது? ஒரு காலத்தில் தேசிய முன்னேற்றத்தின் சின்னமாக 100 ரூபாய் பணத்தாளில் இடம் பிடித்த நுரைச்சோலை தற்போது சுற்றுச்சூழல் சர்ச்சையின் சின்னமாக பேசப்படுகிறது. ஆம், மின்சாரம் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இலங்கையின் மின்சார தேவையில் பெரும் பகுதியை பூர்த்தி செய்யும் புத்தளம் நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் தற்போது சுற்றுச்சூழல் மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருவது குறித்த சர்ச்சைகள் எழுந்துள்ளன. ஆரம்ப கட்டத்திலேயே இந்த பாதிப்புகள் இப்படி நடக்கும் என்று நாங்கள் சொல்லியும் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இதை செயல்படுத்தாது பலவந்தமாக நுரைச்சோலை மணல் மின் திட்டத்தை அமல் செய்யப்பட்டது. மீன்வளம் குறைஞ்சது அனல் மின்சாரம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஏறத்தாழ 500 மீனவ குடும்பங்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த வீசிங் அஸ்மா போன்ற நோய் வாழ்நாளில் வந்தது கிடையாது. இப்போ அது வந்துட்டு இலங்கையின் முதல் நிலக்கரி அனல் மின் நிலையத்தை அமைப்பதற்காக முதலில் திருகோணமலை பிரதேசமே தெரிவாகி இருந்தது. ஆனால் இந்த திட்டத்தை மக்களின் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டி ஏற்பட்டது. நாட்டின் பல பிரதேசங்களுக்கு இந்த திட்டம் மாற்றப்பட்டது. பல இடங்களில் மக்கள் எதிர்ப்புகளும் எழுந்தன. 1995ஆம் ஆண்டு சந்திரிகா ஆட்சியில் மீண்டும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொதுமக்கள் எதிர்ப்பால் மீண்டும் அது பின்வாங்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் சீன நிறுவனத்துடன் இணைந்து நுரைச்சோலை திட்டம் மீண்டும் முன்வைக்கப்பட்டது. எதிர்ப்புகளையும் சுற்றுச்சூழல் எச்சரிக்கைகளையும் மீறி இந்த மின் நிலையம் கட்டப்பட்டது. விஜய் நடித்த கத்தி திரைப்படத்தில் வளமான நிலங்கள் பறிக்கப்படுவது, நச்சு புகையால் கிராமங்கள், விவசாய நிலங்கள் அழிவது போன்ற காட்சிகள் எச்சரிக்கையாக காட்டப்பட்டிருந்தன. அந்த திரைப்பட எச்சரிக்கை நிஜ வாழ்வில் நுரைச்சோலையில் நிகழ்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் எனக்காவது வந்திருக்கா? இந்த மின் நிலையத்தில் நிலக்கரி எரிக்கப்படும் போது கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த கன உலோகங்கள் வெளியேற்றப்படுகின்றன. இவை பொதுமக்களின் ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக இந்த ஆலையை சுற்றி வாழும் மக்களின் உடலில் அபாயகரமான நச்சுப் பொருட்களின் அளவு சாதாரணத்தை விட அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு தலைமுறை இந்த புகையை சுவாசித்து வருகிறது. பாதிப்பு வானில் மட்டுமல்ல, ஆலையிலிருந்து வெளியேறும் அதிக வெப்பமடைந்த நீர் கடலிலும் கலக்கிறது. இதனால் மீனினங்களும் கடல்சார் உயிரியல் சூழலும் பாதிக்கப்படுகின்றன. அதோடு அப்பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. இதில் மற்றொரு பெரிய பிரச்சனை நிலக்கரி சாம்பல். காற்றில் பறக்கும் சாம்பல் மண்ணில் படுகிறது, நீரில் கலக்கிறது, தொலைதூர பகுதிகளுக்கும் பரவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப கோளாறுகள், மின் தடைகள், தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் ஆகியவையும் நுரைச்சோலையை சர்ச்சைக்குள் தள்ளியுள்ளன. இலங்கையில் காற்றாலை இருக்கிறது, சூரிய சக்தி இருக்கிறது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாற்றுகள் இருக்கின்றன. அப்படி இருக்க ஏன் இன்னும் நிலக்கரி? இது தேவையான ஒரு முறைமையா அல்லது ஒரு அரசியல் தேர்வா? வளமான மண்ணையும் சுத்தமான நீரையும் கொண்ட நுரைச்சோலை பிரதேச மக்களின் வாழ்வாதாரமும் பசுமை சூழலும் மின்சாரத்தின் விலையாக செலுத்தப்பட வேண்டுமா? நுரைச்சோலை இது ஒரு மின் நிலையம் மட்டுமல்ல, இது ஒரு கேள்வி. இலங்கைக்கு ஒளி தரும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் எதிர்காலத்தையும் இருளாக்குகிறதா?